4 வர்ணம் கொண்டு வரா. அந்த 4 வர்ணத்துக்கு கீழானவர்கள் பெண்கள் அப்படின்றா. எவன் இதையெல்லாம் படைத்தது சொல்லுவது என்று அதற்கு ஆயுதமாக அவர் எடுத்து காட்டியதுதான் பகுத்தறிவு. அதிலிருந்துதான் வருது சுயமரியாதை இயக்கம். நாடாளுமன்றத்திலே தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுங்கள் என்று வாதிட்டார்கள். எல்லோரும் கேட்டார்கள், தமிழ்நாடு என்று பெயர் வாங்கி நீங்க என்னப்பா சந்தோஷத்தை அடைய போறீங்க அப்படின்னு. அறிஞர் அண்ணா கொஞ்சம் கூட சங்கடப்படாம சொன்னா, அப்படி கவுன்சில்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்பதை ராஜ்யசபான்னு மாற்றதினாலையும், பார்லிமெண்ட்டை லோக்சபான்னு மாத்தியதுனாலையும், பிரசிடென்ட் ராஷ்டிரபதினு மாத்தியதுனாலும் நீங்க என்ன சந்தோஷத்தை அடைஞ்சீங்க? அதே சந்தோஷத்தை தான் நான் அடைய போறேன், தமிழ்நாடுன்னு பேர் கொடுங்க அப்படின்னு கேட்டார். தலைவர் தளபதியார் அவர்களே, நாங்கள் எல்லாரும் உங்களை நம்பித்தான் இருக்கிறோம். இன்றைக்கும் சாதி மத வேறுபாடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை எதிர்த்து போராட நீங்கள் ஒருவர் தான் இருக்கிறீர்கள். பெரியார் அந்த தடியை உங்களிடம் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். பாம்பு புத்திற்குள் இருந்து சனாதன பாம்பு எப்பொழுது வேண்டுமானாலும் தலை நீட்டலாம். அப்போதெல்லாம் பெரியார் தடி தேவைப்படும். அது உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் அதை அடக்கி மீண்டும் புத்துக்குள் அனுப்புவீர்கள் என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம். தலைவர் தளபதி அவர்களே, என் தோளை தட்டி வாழ்த்தினீர்கள். நான் இங்கு நிற்கிறேன். மீண்டும் ஒரு முறை எனது தோளை தட்டி வாழ்த்துங்கள். நான் இன்னும் உயர்கிறேன்.